பல கிராமம் முடிஞ்சு மேட்டுப்பாளையத்தில் வந்து பங்காயத்தில் 70 முதல் +2 செட்டில் நான் ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஒரு ஸ்கூல் ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்தோம். அந்த காலத்துலேயே 81 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து அதில் பிரபலமையாக அதுக்கு அனிதா குப்புசாமி தெரியுங்களா, அந்த பாடலாம் இங்கே கூட உங்களுக்குலாம் அப்போ ஜூனியர் மகாஜனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு படிச்சில் டெவலப் பண்ணோம். அனிதா மகாஜனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்ச நாள் வந்து நம்ம ரேடியோ கடையில் மெக்கானிக்காக போயிருந்தேன். ஒரு வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போய் யமஹா ஜென்ரேட்டர் மெக்கானிக்காக கிட்டத்தட்ட 2003 வரைக்கும் அங்கேயே இருந்து கடையில் 2003 வெளிநாடு போயிட்டேன். சவுதி அரேபியா போய் 22 வருஷமாக அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆனால் எப்போவுமே தீவிரமான கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள் இந்த நாட்டில் வேலை கிடையாது. அதான் தெரியுது. ஏதோ நம்ம ஆளுங்களோட காயத்தில் கொண்டு ஒரு காயத்தை வெடிவில்லை. நான் எனக்கு யாருமே தொடாத சப்ஜெக்டை தொட்டேன். அதுதான் பெரிய சிக்கல். என்னுடைய போராட்ட வாழ்க்கைக்கு அது மிக மோசமான சோகங்களையும் வருத்தங்களையும் மன உளைச்சல்களையும் கொடுப்பதற்கான ஒரு அமைவிடமாக போச்சு. இலக்கியவாதிகள் சாதாரண யாரோட பேச முடியும். இலக்கியவாதிகள் 2 பேர் சொன்னாங்கன்னா உலகத்தை கிண்டல் பண்ணி தெரிவிப்பாங்க. ஆனால் எந்த வாதிகிட்டையும் அந்த புத்தகம் இன்னும் இப்போ எங்க புள்ளதான் அதிகபட்ச உண்டியல் கலெக்ஷன் போய் நாசாக்கு போகிறது போன வருஷம். நல்லா பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் இல்லைங்க இப்போ வந்து சுருக்கமாக யாருமே அதிக நேரம் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொருத்தருடைய இடம் இது வந்து கடை கஸ்டமர் வர இடம். ஆனால் இந்த செட்டப் வந்து எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சது. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக வச்சு இன்டர்வியூ பண்ண போகிறீங்க. கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு டீ சாப்பிட்டு இந்த ரீல்ஸோட இது வந்து இன்றைக்கி நேரத்தில் மோடி ஆட்சிக்கு வரும்போது டீ கடையில் உட்காந்து பேசினார். ஆனால் அது முதல் ஆஃபர் வந்து ராகுல் காந்திக்கு தான் வந்தது. அந்த ஆனால் அங்கே செட் பண்ணிக்கலாம் அரசியல் ரீல்ஸோடைய இது வந்து எவ்வளோ ரீச் ஆகுது. தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறாங்க வந்து ஊடகம். ஆனால் நம்ம கையில் பேனாக இருக்குது. விஜய் மாதிரி பக்கம் எழுதி நேற்று கூட திட்டிட்டு வந்தேன். இவ்வளோ புத்தகத்தை நீ வச்சுருந்தீங்கன்னா நேற்று ஈரோடில் கலெக்டர் தலைமையில் 25 வரலாற்று புத்தகங்கள் அதிகமாக இருக்குது. பொன்னியின் செல்வன் வந்து வரலாற்று புத்தகம் தான். ஆனால் நாவலை கன்வெர்ட் பண்ணதுனால எத்தனையோ கோடி போயிருக்கு. அதனால வரலாறு எல்லாரும் தயாரிப்பாங்க. வரலாறு குழந்தை இலக்கியம் இதுவே இல்லை. அது நம்ம எழுத வேண்டிய ஒரு சக்தி. அப்போ குழந்தை இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி கூட ஒரு புத்தகம் இது 2 இடத்துல வெளியிட்டாச்சு. என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா கலை, கல்வி, வரலாறு இதில் ஆய்வில் இருக்குங்க. அப்புறம் கல்வினா வந்து அனைத்து பாடத்திட்டத்துலேயும் ஆய்வு பண்ணிட்டு குழந்தைகளுக்கு பயிற்சி முறைகளை ஒரு புதுமையில் பண்ணிகிட்ருக்கேங்க. வரலாற்று ஆய்வுகள் கோவை வரலாறு அந்த துடியலூர் தாண்டி இந்த சைடு வரமாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதனால் வடகொங்கு வரலாறு அப்படிங்கிற ஒரு பாட்டு மட்டுமே தனியாக எடுத்து அதோடு இணைக்க போகிறேன். நான் வந்து யாருக்கும் நீங்கள் ஒன்று விட்றீங்க மறைக்கப்பட்ட வரலாறு இல்லை, இணைக்கப்பட்ட வரலாறாக தான் இருக்கணுன்றது என்னோட இதுங்க. அப்போ என்னென்னா ஒவ்வொரு வரலாறும் ஒரு குடும்பமே ஒரு வரலாறுங்க. இப்போ உங்கள் குடும்பம் எடுத்திங்கன்னா என்னோடய குடும்பத்தில் நான் 9